இன்றைய நாளுக்கான பாமோ பொறிச்சொல் சுண்டல் சுண்டல் வாங்க வணக்கம். வணக்கம் வாணி. ஓம். கவுப்பி கடலை எல்லாம் சுண்டி சாப்பிட்ட ஞாபகங்கள் இப்போது வந்தன உங்களுடைய சுண்டல் சொன்ன உடனே. ம் முன்பு மழை பெய்யக்க நல்ல வடிவாக கவுப்பி கடலை எல்லாம் சுண்டி தாளிச்செல்லாம் சாப்பிட்டோம். மற்றது வாணி இந்த புளியங்கொட்டை கல்லுகளை இப்படி ஒரு ஆளுக்கு பத்து ஒரு ஆளுக்கு பத்துன்னு இப்படி போட்டுட்டு சுண்டி விளையாடிய ஞாபகம். நீங்க விளையாடி இருக்கிறீங்களா? ஓ நானும் விளையாடி இருக்கிறோம். அந்த சுண்டல் விளையாட்டும் நாங்கள் ஞாபகம் கல்லில் வந்தது. விளையாடுறது. ஓ, மற்ற அதுதான், நாங்கள் அதுதான். கல்ல சின்ன குட்டி குருடி புளியங்கொட்டையில கல்லுகள். விளையாடல. ஆ ஓ ஓ ஓ. அதே மாதிரி புளியங்கொட்டையில நிறைய 50 60 செட் அங்கதான் நிறைய இருக்கும். இருக்குமா? அப்ப ஒவ்வொரு தரம் 10 பதா அப்படியே போட்டுட்டு நடுவுல கோடு கீறி அந்த சுண்டுற அந்த நடுவுல கோடு கீரைக்க பட்டா அது ஆகும். ஆ ஆ அது அந்த அடிபடணும், சீரணும். அடிபட்டாதான் அந்த உண்மையா அதுதான் இந்த சுண்டல் எனக்கு வந்தது. நன்றி வணக்கம். ஆக எத்தனை ஆயிரம் சுண்டல் கிடக்கு. சரி. சுண்டல் கரஞ்சுண்டல். ம் நீங்கள் நான் இந்த சொல்லுங்க. முறை தாயத்தில் நிற்கும்போது சுண்டல் சாப்பிட்டேன். நான் இதன் ஒரு 2 3 நாள் என் தங்கச்சியின் கணவர் வெளியில் நின்று வரும் பொழுது எனக்கு விருப்பம் என்று சொல்லி கதைச்ச பொழுது வாங்கிட்டு வந்து வந்தால் சாப்பிட்டு காட்சி விளையாடினோம். ம் மற்றது சுண்டல் நாங்களும் அந்த இந்த மாங்காயெல்லாம் சுண்டுறதான் ம் வத்தல் போட்டு அது சாப்பிட்றோம். மற்ற எல்லாம் சுண்டல் அந்த வெள்ளிக்கிழமை இல்லைன்றோன்னே கவுப்பி ம் அது மற்ற சும்மா கடலை அதுகள் எல்லாம் சுண்டல் மாதிரி அது செய்கிறது. வேற மரக்கறி அதுகள் அந்த வரை அதுகளையும் சொல்றேன் சுண்டல். சுண்டல் என்ன நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறது. நாங்கள் சுண்டல்ன்னு சொல்றோம், இல்லை வரையன்னு சொல்லுவோம். அதுலயும் சுண்டி கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்றோம். இப்போ அதுலேயும் ட்ரெண்ட் இருக்குது. சரி. இப்போ நீங்கள் வரையன்றது இப்போ முருங்கலை அதுகளை நீங்கள் வறுக்கலாம். அதுலேயும் 2 முறை இருக்குது. முருங்கலை செய்கிறதுலேயும் 2 முறை இருக்குது. ஒன்று சுண்டுறது, ஒன்று வறுக்கிறது. சரியோ? அதே அப்படி சுண்டுற வறுக்கிறேன். 2 இருக்குது நாங்கள் செய்கிறது. சரியா? நான் அப்போ அந்த ரெண்டு சுண்டுறதுன்றது உண்மையிலேயே இப்படி சட்டிக்குள்ளே போட்டு அந்த அகப்பையால் சுண்டுறது தான் சுண்டை. கடாயிறதோ அது கடாயிறதோ என்னதுலையும் நீங்கள் சொல்லட்டையும் சரி இப்படி சுண்டணும். அது சுண்டினா தான் தெரியும். அதுதான் சுண்டலன்றது. என்ன கடையிறது நசுக்கிறது. கடைவன் தான். இப்போ நசுக்கிறது. அகப்பையால் இப்படி கடைவிங்கல்லோ கடைச்சி கொடுத்து அமர்த்தி தானே கடைவிங்க. அது போல தான் கீரை சுண்டல் கீரை கீரை அமர்த்தி கீரைதுகள் பாவக்காதுகள்லாம் சுண்டுறது. வரையன்றது சும்மா அந்த தேங்காய் பூ இருக்கிற நிறம் இப்போ போட்டுட்டு அகப்பையால் கிளறி எடுக்கிறது. அதுக்கு இறால் அது கூனி அதில் எல்லாம் போட்டு அது வரையன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அது சுண்டல் தான். ம் சரி. வேறு சுண்டல் அவ்வளோதான். சரி. நேஸ் பிடிச்சிருவாங்க. ஏற்ற சொல்லிட்டீங்களா? இல்லை நீங்கள் சொல்லுங்க. இனிய காலை அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று சுண்டல் சுண்டல். என்னுடைய பொறிச்சொல் 1127 சுண்டல். கடலை வகைகள் சில காய்களையும் சுண்டல் செய்து நாங்கள் சாப்பிடுவதுண்டு. நவராத்திரி காலங்களில் இந்து சமய மக்களிடம் இந்த கடலை சுண்டல் சிறப்பிடம் பிடிக்கின்றது. கடவுளுக்கு நைவேத்தியமும் செய்வார்கள் இதை சுண்டி வைத்து. அந்த நாட்களில் விடுமுறை நாட்களில் நாங்கள் நாணயங்களை சுண்டி விளையாடிய ஞாபகம் இப்போது வந்தது. காசு விளையாடுறதுன்னு சொல்லுவோம், சுண்டி பிடித்து விளையாடுறதுன்னு சொல்லி. காலில் நரம்பு அடிக்கடி சுண்டி எடுப்பதால் வலி தாங்க முடியாமல் இருக்கின்றது. நரம்பு சுண்டி சுண்டி இருக்கும். சமைத்த கறியை சுண்ட வைத்து உண்டால் மிகவும் சுவையாக இருக்கும். முதல் நாள் சமைத்ததை அடுத்த நாள் வச்சு பழங்கறியை சுண்ட வைத்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். காய்தல் சுருங்குதலையும் சுண்டல் என்று சொல்லப்படுகிறது. காய்ந்து போகிறது சுருங்குதலையும். உண்டி சுண்டுதல் பெண்டிற்கு அழகு. சுருங்குதல் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு என்று சொல்கிற மாதிரி உண்டி சுண்டுதல் பெண்டிற்கு அழகு. வெயிலில் காய வைத்த பொருட்கள் சுண்டி சுருங்கி விட்டது. கருவாடெல்லாம் மீனெல்லாம் காய வச்சா அது சுண்டி போய் சுருங்கி போய்விடும். சிலருக்கு விரலால் சுண்டினால் ரத்தம் சுண்டி ரத்தம் கண்டி அது அந்த இடத்துல சிவந்து போய்விடும். விரலால் சுண்டுறது இப்படி சுண்டுவார். இப்படி நாடியில் இப்படி சுண்டுவாங்களா, நாடியில் சுண்டும் போது அவர்களுக்கு ரத்தம் கண்டித்து சிவந்து விடும். இவ்வளவுதான் நான் எடுத்த சுண்டல். நன்றி வணக்கம்.
நன்றி, வணக்கம். சுண்டலுக்கு வணக்கம். சுண்டலுக்கும் வாணி சுண்டலுக்கும் உண்டி சுருங்குதல் சுருங்குதல் சுருங்குதலுக்கு என்ன வித்தியா, என்ன அதுதான் தொடர்பு? எனக்கும் உண்டி சுண்டுதல் சுருங்குதலும் சுருங்குறதுக்கும் சுண்டியும் ஒரே பதத்துல தான் வருகிறது. சுண்டுறது உண்டி சுண்டுதல் சுருங்குதல் சுருங்குதல் வேற சுண்டுதல் வேற சுருங்குதல் வேறு இல்ல, வராது. என்ன என்ன சுண்டல் நேரிசக்கா? சுண்டல் சுண்டல் தான் தந்தது. ஓ, சுண்டல் அதான் அந்த சுண்டல் வந்ததுக்கும் சுருங்குறதுக்கும் சுண்டலுக்கு சுருங்குறதுன்ற ஒரு பதமும் இருக்குது. இருக்கு. சுருங்குதல் வராதே சுண்டலுக்கு. சுண்டலுக்கு சுருங்குதல் என்ற ஒரு பதமும் இருக்கு. சுருங்குதலோட ஒரு பதம் அது இருக்காம. இறுகுறன்னா தான் இருக்கு. இறுகுறன்னு சொல்லிட்டு இருக்கலையோ, சுருங்குதல்னு தெரியல. சுருங்குறது. அதில் இருக்கண்டா சரி. அகராதி இந்த அகராதி இதை சொல்லும், மற்ற அகராதி இன்னொன்று சொல்லும். என்ன பண்ணலாம்? சரி, அதை விடுங்க. அப்ப நான் அது புள்ளையா இருந்தா விட்டுருங்க. அதை இல்லை, பிழை இல்லை, 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 ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று போட்டிருப்பாரு தானே. உண்டி சுருங்குதல் உண்டி சுண்டுதல் உண்டி சுண்டுதல். சுருங்குதல் உண்டி சுருங்குதல்னா உண்டி சாப்பாட்டு குறைப்பு. அதுவாக சொல்லி சுருங்குதல் உண்டி சுருங்குதல் சுண்டுதல் என்று இருக்கிறது. சுண்டுதலும் சுருங்குதலும் இப்போ காய்ஞ்சின கருவாடெல்லாம் சுண்டி சுருங்குதல்னு சொல்றது தானே. அது சரி, உண்டி சுருகுதல் பண்டுக்கு அழகுன்றது சரி. ஆனா அது இந்த சுண்டலுக்கு இது இருக்குதானே, ஆனா இதுக்கு ஒத்து வருவது எனக்கு அது சுண்டல் இப்ப நாங்க ஒரு கறியை வச்சு கறியை வச்சு நல்லா பத்த வைக்கிறோம். அது சுருங்கித்தானே போகுது. அந்த அளவுல இருந்து சுருங்கி போகுது, சுண்டி போகுது, இருக்கலாம், உடைஞ்சு போகுது. அப்ப அது சுருங்குதல் ஒடுங்கி போகுது. ஒரு பதம் இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். இருக்கலாம். சரி, நன்றி. ஓகே, நன்றி. ஜெயராஜ் சார் வணக்கம். நீ காலை உற்சாக வணக்கம். இளைவாணி மோகனுக்கும் பாமூர்களுக்கும். இன்றைய பாமுக பொருட்கள் செவ்வாய்க்கிழமைக்குரியது 4079 சுண்டை. கொண்டைக்கடலை அதிகமாக இந்த கடற்கரையில் இந்த சுற்றுலா பண்ண இந்த சின்ன பையன்கள் களத்தில் இதை போட்டுக்கொண்டு சுண்டல்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டே போவாங்களே என்ன சாப்பிட சொல்லி, அது கடற்கரையில் இருந்து வாங்கி சாப்பிட்றேன். நானும் அந்த கோல்வீஸ் இது கடற்கரையில் பல தடவை இந்த சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கு அந்த ஞாபகம் வந்தது. மற்ற இலக்கருவிகளை வெங்காயம், மிளகாய், சீரகம், கடுகு எல்லாம் போட்டு சுண்டுதல் செய்து நாங்கள் சாப்பிடுவோம். சுண்டல் அரிசிமாக களி சுண்டல்னா அந்த சுண்டுதல் வர மட்டும் நாங்கள் அதை கிளறி கொண்டே இருப்போம். அந்த அது அடிப்பிடிக்காமல் சுண்டுதல் வர மட்டும், அந்த கட்டியாக வர மட்டும் அதை சுண்டுதல்னு சொல்கிறது. மற்றது கறியும் வகை, மற்றது தொதுவில் அதில் தான் வற்ற செய்கிறது. நாங்கள் கறிகள் அதெல்லாம் வற்ற செய்து தொதுவிலையும் நல்லா அது இந்த தண்ணித்தன்மை இல்லாமல் வற்ற செய்து சமைத்து சாப்பிடுவதும் உண்டு. மற்ற தற்கொலை செய்கிறவர்கள் களத்தில் சுண்டல் இறுகல், அந்த களத்தில் கயிறை போட்டு இறுகலண்டு ஒரு பதம் இருக்குவான், இறுகலண்டு. அது இறுகல் களத்தில் கருகளை போட்டு தற்கொலை செய்து கொள்வார்கள் தங்களை. மற்ற சுண்டல் ராமபுரான் அம்பு ஈரன்னு ஒரு பதம் இருக்குது. ஈதலில் மிகவும் வீரன் ராமன். ராமபுரான் அம்பு எய்தலில் மிகவும் வீரனாக இருந்தான். மற்ற மாபிள் நாங்கள் இந்த சோயின்னு இருக்குவாடிங்க அங்கே கடற்கரையில் வாரது வெள்ளையாக இருக்கும். அதை நாங்கள் சுண்டி விளையாடுறோம். நாங்கள் அது அப்படி அடித்த உடனே அதில் முட்டினா தான் எங்களுக்கு பாயிண்ட்ஸ். நல்ல விளையாட்டு அந்த விளையாட்டு. மற்ற புளியங்கொட்டையில் செய்யலாங்க. மற்ற சின்ன சின்ன கற்கள், வடிவான உருண்டையான கற்கள், ஆனபடியான கற்களையெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளையாடுவோம். மற்றது சுண்டல். இப்போ சில பிள்ளைகள் வாய்க்கில் ஏதாவது வச்சுட்டா கையில் அப்படி நாங்கள் அப்படி சுண்டி விடுறது. இந்த பிள்ளைகளுக்கு அதை செய்யணாமன்னு சுண்டி விடுறது. கை சூப்பராக்களுக்கு அது சின்ன பிள்ளைகள் கை சூப்புனா அதுக்கு இந்த சில பேர் தாய்மார் அந்த தன்கள் கையால் சுண்டி விடுவேன். அதை இந்த பிள்ளைகள் எடுக்கணும் எடுத்துருவேன். அவ்வளோதான். நான் வாயிலையும் சுண்டுவார், கையிலையும் சுண்டுவார். வாயில் அந்த தூசண வார்த்தையில் பிள்ளையான வாயை கதைச்சா கதப்பாண்டு சுண்டல் நடக்கு. வாய் சூப்புறதுக்கு கையில் சுண்டல் நடக்கு. சுண்டி விடுறோம். எந்த நேரம் வாய்களை வச்சிருக்கிறாங்களுக்கு கையிலையும் சுண்டி வாயிலையும் சுண்டி விடுறாரு. நகுலவதி வணக்கம். இனிய காலை வணக்கம் வாணி. சுண்டல் 937வது சுண்டல். சுண்டல் சாப்பிடுவது உடலுக்கு நலம், அதாவது சத்துள்ள உணவு. சிறிய வயதில் எங்கள் பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அதில் வெள்ளிக்கிழமையில் தேவாரம் படிக்க போகணும். அங்கே சுண்டல் கொடுப்பார்கள். அந்த சுண்டலுக்காகத்தான் சின்ன வயதில் முதலில் நாங்கள் அந்த கோயிலுக்கு தேவாரம் படிக்க போவோம். அந்த சொல்லித்தர ஒரு ஆள் இருக்கிறார், கட்டப்பூவதி என்று சொல்லி. அவர் சரியான ஒரு சின்ன ஆள், வயது கூடினால், முழுப்பாவுடைய இருக்க. அவ இருந்து அந்த ஒரு சுண்டலை பொறுக்கி இப்படி அண்ணாந்து வாயை ஆவண்டு கையை கீழே வச்சு அந்த சுண்டலை எறிந்து வாய்க்குள்ள
போடுவா அவ அழகாக. நாங்கள் அப்படி பார்த்து அந்த கையில் அந்த சுண்டல் முழுக்க நிலத்திலேயே கொட்டி விடுறது. அது இப்போது நினைவுக்கு வந்தது. மற்றது கறிகளை வந்து வெந்தய கறி, மற்றது பொரிச்ச கத்திரிக்காய், இந்த கறிகளை வந்து நாங்கள் சுண்ட காய்ச்சினால் ருசியாக இருக்கும். அதே போல பாலையும் வந்து சுண்ட சுண்டை காய்ச்சித்தான் காய்ச்சோன்னு சொல்ல. தயிருக்காக, ம் ம். தயிருக்கு சுண்ட காய்ச்சித்தான் தயிருக்காக வைப்பது. ஆ நெல்ல நிறைய ஆடை பிடிச்சு போய் இருக்கும் இறக்கி வச்சா. அந்த அடி பிடிக்காம கரண்டியால கிண்டு துளாவி துளாவித்தான் அந்த பாலை காய்ச்ச வேண்டும். ம் அதே போல அந்த மாட்டின் முதலாவது பால், கடம்பு பால். கடம்பு பாலை வந்து நாங்க சுண்ட காய்ச்சிக்க வந்து அது கட்டியாக வரும். அந்த அடுப்புலயே வரும், பால் காய்ச்சி கட்டியாக வரும். அதை அள்ளி சாப்பிடுவோம் தயிர் மாதிரி. ஆனா நெல்லா இருக்கும் அது. ஆனா கணக்க சாப்பிடல, அது ஒரு சாதி மனம் உண்டு வரும். ம். மற்றது இப்போது நாங்கள் சுண்டலை வந்து வீட்டில் சுண்டி சாப்பிடுகிறார்கள். சோத்தை குறைச்சு உடம்புக்கு சத்துள்ள உணவாக. மற்றது குழந்தை பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து விட்டால், மண்ணை அள்ளி வாய்க்க போட்டு விட்டால், அல்லது கையை இதன் ஓங்கினால் அந்த கையில வாயில சுண்டி விடுவார்கள். அது சரியான நோவா இருக்கும். மற்றது சுண்டி சுண்டி விளையாடின விளையாட்டுகள் நினைவுக்கு வந்தது. நன்றி, வணக்கம். அந்த இந்த இடத்துல விழாவில் டின் கடலை கொடுத்துருந்தார்கள் ஐயா. என் கடலையா? டின் கடலை டின்னுக்குள்ள இருக்குதானே, அதைத்தான் போட்டு தாளித்து கொடுத்துருந்தார்கள். அப்படி ஒரு 5 குணமாக்களுக்கு வந்துட்டுது இப்போ. ஆனா அது ஈஸியான முறைவாணி. அது சும்மா தாளிச்சு போட்டு இல்லை இல்லை, அது வீட்டில் சாப்பிட்றது வேறு விஷயம், கறிக்குள்ளே போடுறது வேறு விஷயம். இப்படி பெரிய சபை எண்ணெய்க்குள்ள பெரிய இவ்வளோ பேர் கொடுக்குறேன், அது ஈஸியாக தான் செய்தார்கள். சரியெல்லாம் நான் அவிச்சு செய்கிறத விட இது ஒரு குழகுழப்பாக கிடந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. தேங்காய் சொட்டெல்லாம் போட்டு கிடந்தது அதுக்குள்ளே. நன்றி. ஆனா அந்த அதுலேயும் வந்து வாணி அந்த வெள்ளைக்கடலைக்கும் ப்ரௌன் கடலை இருக்குத்தானே, இந்த மண்ணற கடலை சின்ன, அது வந்து இவ்வளவுதான் நினைய விட்டு அவிச்சாலும் பேர்ந்த அந்த உடனே ஓகே நன்றா இருக்கும். அது பின்னர் கிடந்ததுண்டா திரும்ப அந்த கல்லு மாதிரி வந்துடும். பெரிய கடலை சிந்தாமணி கடலை வேர், மற்ற கடலைக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலை கச்சான் கச்சான்னு சொல்ல வேர்க்கடலை, சிந்தாமணி கடலை. மற்றதுக்கு என்ன சும்மா கடலை, என்ன சின்ன குட்டி கடலை, அது சிவப்பு ப்ரௌனாக இருக்கும். அது வீட்டுல நாங்கள் அவிச்சோம்டா 2-3 நாளைக்கு நினைவு விட்டு தான் அவிக்க வேணும். ஏன் அது என்ன அவியேக்க வந்து திரும்பவும் கடலை மாதிரியே வந்துடும், கல்லு மாதிரி. அதான் அப்படி நல்லா நினைஞ்சாதான் அது ப்ரௌன் கடலை அப்படித்தான் பெரும்பான். அதான் நீ இரவுக்கு போட்டுட்டு படுக்கைக்குள்ளே போட்டிங்கடா காலையில் அவிக்க சரியா. அது மற்ற வெள்ளைக்கடலையும் ஓகே, சிவப்பு கடலை வந்து கொஞ்சம் கூட நினைவிடும். இல்லை அதான் சொல்கிறேன், இரவுக்கு போட்டிங்கடா நீங்கள் தூங்க போட்டு காலையில் செய்தீங்க. எனக்கு அது காணாத மாதிரி இருக்கு. ஓ இல்லாட்டி நான் அவிக்கும், ப்ரெஷர் குக்கரில் அவிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ப்ரெஷர் குக்கர் ஓகே, மற்ற இதில் அவிச்சா அது கொஞ்சம் அது அப்படித்தாங்க கல் மத்தம் கிடக்குற சும்மாவே. அதான் சத்தண்டு சொல்லுவார்கள், சத்துக்கு அது சாப்பிட்றோம், நாங்கள் சக்கை தண்ணி சாப்பிட்றோம். அதான் குத்தரிசிய அதுலயும் எத்தனையோ வித்தியாசமான இது இருக்குத்தானே. ஒரு இதுக்கு முந்த நாள் போடைக்க இவர் சொன்னார், கணக்க தண்ணியை ஊத்துறீங்கள்ன்ட்டு. நான் பொறுங்குவா, நான் அதுக்கு புறா அதே அளவு தண்ணி விட்டேன்னா அதையே அப்படியே முழுசி கொண்டு கிடக்குது அரிசி. அதான் சிலது அப்படி கிடக்கும், சிலது கரைஞ்சி மாதிரியும் போகும். அதான் அதுக்குள்ளே எவ்வளோ ஆயிரம் அரிசியை பொறுத்து பார்த்து வேண்டும். கூட தான் கிடக்கு, ஞாபகத்தில் வைக்கணும். இங்கே ஞாபகத்தை வைக்கிறோம் நாங்கள். அப்படித்தான் நாண்டைக்கு நான் வாங்கி ஒன்று அப்படி அவிய மாதிரி இருந்து வச்சுட்டேன். திரும்ப இன்னொன்று வாங்கி 2 மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா இருந்தது. இந்த இதுக்குள்ள என்ன பச்சை அரிசி போட்டா நல்லது. புரோக்கன் பசுமதி அரிசி போட்டா கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படி இப்படி சத்து கண்டு சமைச்சு போட்டா அது இல்லை. இப்போ நீங்கள் சத்தா சமைக்கிறேன்ட்டு போட்டு அப்புறம் சக்கையில் சேர்க்குறீங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ அதான் நம்ம வாயினாக்கும் சும்மா இருக்காது என்ன, ஏதாவது ஒன்றை பண்ணி கொண்டு இருக்கும்.
ஜெயமலா அவர்கள் வணக்கம் அங்கோ. வாக்கித்தானே ருசி தேடுது. அதான் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். உங்களோட சுண்டல் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ம் நானும் நேற்று முண்டும் சுண்டல் சாப்பிட்டேன்னு சொல்லிக்கொண்டு எல்லா சுண்டலும் வந்துட்டது. மற்ற இவருக்கும் நான் அடிக்கடி பெருவிரல்ல சுண்டுறது இருக்கிறதால அடிக்கடி வாய்க்க வைக்கிற நித்திர உழைக்கேண்டா ஓகே, நீ சும்மா நேரத்துல வச்சா டக்குன்னு போய் சுண்டுவேன் எனக்கு விரல. அது பழைய அப்புறம் எடுத்து விடுவார்கள். ஆனா அந்த பிள்ளைக்கு ரத்தம் தெரியுமே அடிச்சா. என்னுடைய மூத்தவ 6 வயது மட்டும் சூப்பினவன். சூப்பர். ஆ ம் அது எவ்வளவு எல்லாம் பூசி பார்த்தேன். வேப்பெண்ணெயில அது எழுதுல அவள் துடைச்சி போட்டு தானே சூப்பி. அது அதில் என்ன இருக்குது என்ன அந்த விரல்ல என்ன தெரியாது, அது பழகிட்டு அப்படியே. நீங்க துண்டினா அந்த பிள்ளைக்கு ரத்தம் வந்துடும் வழியில. என்னடா அவ்வளவு வெள்ள ரத்தம் தெரியும் அப்படி. மற்றது நேவிசக்கா சொன்னா சரிதான். உண்டி சுருங்குதல் பண்ணி கலன்றத சுருங்குதல்ண்டா என்ன வெட்டுறதானே சுருங்கி போறேன்னு. இப்ப கறிய வெட்ட தானே வைக்கிறோம். பஜ்ஜி நல்ல சுண்ட காய்ச்சணும்னு சொன்னா நல்லா வட்டி காய்ச்சிடும். அது மாதிரி எங்களோட உடம்பு இந்த உணவு நாங்க குறைவா சாப்பிட்டு உண்டி சுருங்குதல் அர்த்தம் பெறும். அது வந்து சுண்டலுக்கு பெருமன் நினைக்கிறேன். மற்ற சுண்டல் எல்லாம் சொன்ன சுண்டல்கள் தான் எனக்கு தெரிஞ்ச சுண்டல். நன்றியா நன்றி. ராஜினி அக்கா பரிசத்து புறம் இந்த நேரத்தில் வணக்கம். இந்த நேரம் தான் இருந்தேன். ஒரு சொல்லுக்கு சுண்டல் எல்லாம் சொல்லி போட்டுனோம். எனக்கு எங்கட அம்மா சுண்டல சொல்லுவா, ஏதாவது கதைச்சா வாயில சுண்டி போடுவேன். சொண்டுல சுண்டுறதுக்கு வாயில சுண்டி போடுவேன். வாயில அந்த மாதிரி பேரும் பெரியாக கதைச்சா நாங்கள் திருப்பி கேட்க கூடாது. அந்த மாதிரி சொன்ன மாதிரி சுண்டலுக்கு சுண்டுதல் ரெண்டும் இருக்கு. கணக்கு பதில் இருக்கு. நேவிஸ் பிலிப்பா சொன்ன மாதிரி அது நிறைய சுருங்குதல் சொன்னார். சுருங்குதல் என்ன கூடுதலா அது சுண்டல் அது எல்லாம் சொன்னது வர வரக்கிறது எல்லா இதுகளும். அந்த கடையை ரோட்டால சுண்டல் வண்டில் போனா எங்களுக்கு காசு சின்னல நடுக்கிற அம்மா வேண்டி தர மாட்டாதானே. அப்ப கொப்பிய எழுதி முடிஞ்ச கொப்பிய கொண்டே கொடுத்தா ஒரு சின்ன சூழ் தருவேன் சுண்டல் காலம். அதோட ஆசை அந்த நாட வேற காசு ராமத அப்படி ஆசையாய. ஆனா கஷ்டப்படவும் இல்லை, நல்லாவும் இல்லை, நல்லா வாழ்ந்தாங்க. இங்க இருந்தும் எங்களுக்கு அந்த அப்படியான இதுகள் இல்லையே, எனக்கு கிடைக்குது ஒரு வசதி. அது எதுவும் இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியல தான், இல்லா பிள்ளைன்னு தெரியறது. அதானா சரியான கவலை மாதிரி. அந்த வெறும் போத்தல்கள் நான் இங்க முந்தி போத்தல்கள் தொடக்கத்தை இருந்தா சொன்னேன். ஊர்லயே இருந்தாலும் அந்த போத்தலை கொடுத்து காசு பண்றவே. வெறும் போத்தல் போத்தல் அங்க இப்பவும் பிரியோசனம் தான். எப்பவுமே ஏதாவது ஒன்று பயன்படுத்துவார்கள். பேப்பரும் அப்படித்தானே, பேப்பரும் சேர்த்து வச்சு கொடுக்குறவே. பேப்பர்கள் அந்த கொப்பி, அந்த எழுதி முடிஞ்ச கொப்பியை நாங்கள் ஒழிச்சு வச்சு போட்டு கொண்டே ஒரு கொப்பியா கொடுக்குறோம் விற்கிறது. ஆனா அந்த வண்டில வர சுண்டல் டேஸ்ட் தான். என்ன அந்த கரம் சுண்டல் டேஸ்டா இருக்கும். அது கருப்பு. மற்றது அந்த அந்தோனியார் பாசோர் அந்தோனியார் கோயிலுக்கு முன் வளவுல வண்டில அந்த மற்ற வெள்ள இங்கே வர அந்த அவிச்சு நாங்கள் வதக்கியல்ல போடுறோம். வெங்காயம் முதல்ல அந்த கருப்பு மற்ற இது மாதிரி சுண்டல் மாதிரி. இது அவங்க எல்லாம் ஒரு போத்தலுக்கு வச்சிருக்கிறாங்க. அங்க வெங்காயம் எல்லாம் ஒரு தண்ணி தன்மை மாதிரி நறுநரண்டு அரைச்ச மாதிரி அதான் போட்டு பிரட்டி தருவாங்க. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டா அது இங்க வருது இல்லை எங்களுக்கு அவங்க செய்யற மாதிரி. அது நல்ல ஒரு ருசி. அது பச்சையா ஏதோ போட்டு எல்லாம் பிரட்டி தருவாங்க. அது மாதிரி வரும். நீங்க நல்லா வெங்காயத்தையும் வதக்கிட்டு தக்காளி பழம் போட்டு பாருங்க. இல்ல வாணி வதக்குறே இல்லை. அது அவங்க வதக்குறே இல்லை. இங்க நாங்க எல்லாத்துக்கும் வதக்குறோம் இல்லை, அங்க வதக்குறே இல்லை. அவங்க பச்சை இதையா தான் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு எல்லாம் கலந்து வச்சிருக்கீங்கன்னா. நீங்க தக்காளி பழம் போடுறீங்களா? நாங்க இல்ல தக்காளி பழம் இல்ல இல்ல தக்காளி பழம் போட்டா நல்ல நீங்க சொல்ற மாதிரி வரும். நான் அப்படி இங்கேயும் செய்து பார்த்தேன். எனக்கு அது சரியான இந்த இப்ப துருக்கி கடையில வேணிங்க அந்த கடலை இருக்குது. எனக்கு அப்படி செய்ய தக்காளி பழத்தை போட்டு செய்து பாருங்க, அப்படி வரும். தக்காளி பழம் செத்த மிளகாய் நல்லா செத்த மிளகாய் இல்ல, செத்த மிளகாய் அந்த அருவநூறுவல் இருக்கல்லோ, அதுவும் தாளிப்புக்குள்ள போட்டுட்டு தக்காளி நல்லா கனிஞ்சிருக்கும். தக்காளி நல்லா கனிஞ்சிருக்கும், புளிப்பு தானே நல்லா இருக்கும். அது நான் மோர் மிளகாய் போடுறேன் சின்ன சின்ன வெட்டி போட்டு. அதுல உப்பு தன்மை கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கிறது.
அதுவும் போட்டால் மற்றது ஏன் இந்த சும்மா இருக்கிற கடலையை நீங்கள் சுண்டலைன்னு சொல்கிறீங்க? பழகிட்டு சின்ன சுண்டல் அந்த கருப்பு தானே இல்லை, பிரவுன் கலர் கருப்பை வெள்ளையா சிவப்போ அது சுண்டல் இல்லை. brown colour. அது தாளிச்சு இல்லை கலருக்கு இப்போ நான் சொல்ல வர இல்லை. சுண்டைனா நீங்க இப்போ ஏன் சுண்டல்னு சொல்றீங்க கடலை? அது தாளிச்சு தானே சுண்டி செய்யறபடியா சுண்டல் இல்லை சுண்டுறது இல்லையே, அது அவிச்சு போட்டு தாளிச்சு போடுறாங்க. அவிச்சு தாளிச்சு தான் போடுறது. அதை ஏன் சுண்டல்னு சொல்றீங்க? இல்ல வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ள போட்டுட்டு கடலையும் அதுக்குள்ள போட்டு தானே தாளிச்சு போட்டு கொட்டிடணும், தட்ஸ் இட், அவ்வளவுதான். அதுக்கே அதையும் கடலையும் அதுக்குள்ள போட்டு தாளிக்கிறோம். அதுக்கே சுண்டல்னு கேள்வி. என்ன சுண்டல் இல்லை என்ன அப்படியே உங்களுக்கு முழுசா இருக்குது கடலை, நீங்க தாளிச்சு பருப்புக்குள்ள போடுறீங்க. அப்போ பருப்பு சுண்டல்னு சொல்லுவீங்களா? அப்ப கடலையை மட்டுமே சுண்டல்னு சொல்றீங்கன்னா இப்ப கேள்வி. கடையில் அதாவது சுண்டல் கடையிலாம் நாங்கள் எல்லாம் சுண்டல் கடலையே இந்த சின்ன கடையில அந்த கருப்பா இருக்கிறது தான் நாங்கள் சுண்டல் கடலைன்னு சொல்றது. மற்றது சிந்தாமணி கடலை. இல்லை எந்த கடையிலனா ஒட்டு மொத்தம் நீங்கள் இப்போ கடலையே சுண்டல்னு சொல்கிறீங்க. இப்போ அதுதான் சுண்டல் நாங்கள் சொல்கிறோம். இல்லை நாங்கள் கடலையை வச்சு தாளிச்சும் சாப்பிட்டோம், தச்சுட்டு அவ்வளோதான். இது நீங்கள் சுண்டல்ண்டு ஏன் சொல்கிறேன்னா இப்போ அவனும் விற்கிற வாரவனும் சுண்டல்லாம் வாரான். இப்போ அவனை பிடிச்சி கேட்கணும், ஐயா நீ கடலையை வச்சு போட்டு தாளிச்சு ஊற்றுறான், இதுக்கு ஏன் சுண்டல்ண்டு சொல்கிறேன். சுண்டல் அவங்களெல்லாம் சுண்டல் சுண்டல் சொல்லி சொல்லி அதைத்தான் இப்போ அவன்கிட்டையும் கேட்கணும் மட்டும் சொல்கிறேன். இந்தியாவில் நிற்கும் பொழுது இது கச்சான் கடலை ஒரு தோலை எடுத்துட்டு அவிச்சு போட்டு, அவிச்ச கடலை இருக்குது தானே கச்சான், அதை தோலை எடுத்துட்டு பிளேனாகவும் விற்றார்கள், தாளிச்சும் விற்றார்கள். நல்லா இருந்தது. இரவு நேரங்கள்லாம் வண்டியில் திரிவார்கள் ரோட்டில். கொழம்புல சலாட்டுக்குள்ள விடுறது தானே, சலாட்டுக்குள்ள வச்சு சூப்பராக இருந்தது. அந்த தாளி கொழம்புல ரோட்டா பெரிய கண்ணாடி இதுல இதெல்லாம் வண்டியில் விற்பாங்க. கச்சான நீங்க உடைச்சு அந்த அப்படி சிவப்பு இதோடைய சில பேர் வெள்ளையா எடுக்கிறேன் அந்த சிவப்பு கோதை எடுக்குது, அந்த தோலை எடுக்கிறேன்ல அப்படி வறுத்து போட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் பின்னாடி தருவாங்கன்னா சும்மா சாப்பிட நல்லா இருக்கும், சுட சுட சாப்பிட நல்லா இருக்கும். நீங்கள் அவிச்சு சாப்பிட்ற இல்லையா கச்சான்? இல்லை நாங்கள் ஒன்றும் அவிச்சு சாப்பிட்றது அப்படியே நான் தேங்காய் பூ சர்க்கரையும் போட்டு தேங்காய் பூ சர்க்கரை அப்படி சாப்பிடல, நான் சாப்பிடுறேன். ஆக்களுக்கு அவிக்கிறது தெரியாது சொல்லிடும், அதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா நனியா போடணும். இரவுல நனியா போட்டுட்டு தான் விடிய எடுத்தா விற்கணும். நனியா போடணும். புடுங்கின உடனே அவிச்சு சாப்பிடணும். குடிங்கிற உடனே நீங்க ஒரு 1 hour கிட்ட அவிக்கணும். அதை அவிச்சிங்கன்னா நல்லா அவிஞ்சு படியா வரும். ஆனால் சிலர் சொன்னார்கள் இல்லை கொஞ்சம் அவிக்கிற கச்சான் இருக்கணும். இல்லை ஏன் சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு அம்மாவே பழகி தந்தா தானே நாங்களும் இல்லை இல்லை ஊர்ல இருந்தது. முருகண்டியில ரெண்டும் இருக்கும், வறுத்த கடையிலையும் இருக்கு, அவிச்ச கடையிலையும் இருக்கு. முருகண்டியில நீங்களெல்லாம் ரெண்டும் தருவீங்க. ரெண்டும் இருக்கு எங்களை உள்ள இருந்தது. அவிச்ச இதுக்காண்டு சிலர் அவிக்கிறதுக்காண்டே உரகச்சான் இருக்கிறது போடுவார்கள், சிலர் வறுக்கிறதுக்காண்டு. உண்மையில வறுக்கிறத விட அவிச்சது சூப்பர் டேஸ்டா இருக்கு. முருகண்டி கோயில் தான் அந்த எங்க அதுல நின்று எல்லாரும் வாங்கிட்டு தான் போவேன். நல்லா இருக்கும் அந்த அவிச்ச கச்சான். அதான் அதையும் சுண்டல் ரெண்டு சொல்கிறேன் விலங்கல்ல. சரி, சுண்டல் நிறவுக்கு வர தினக்கவியை தாங்கோ. அதனை தொடர்ந்து தமிழில் 2 நிமிடம் தொடர்ந்து ஷேர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் 10 மணிக்கு இணைங்கோ. ஷேர் காலையிலேருந்து எந்த நிகழ்ச்சிக்கும் மாற இல்லை தானே, ஒரு நாள் மாறுறது கிடையாது. சரி, ஷேர் 10 மணிக்கு இணைஞ்சு கொள்ளுங்கோ. வணக்கம், வாங்க. தினக்கவி நான் பதிஞ்சிருக்கிறேன் மாணி. ஓகே, அன்றைய நாளுக்கான பாமுக பொருட்கள் சுண்டல் நிறவுக்கு வர தினக்கவியுடன் செல்வோம். தினக்கவி எங்க இருக்கு? காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமோனவர்களுக்கு இணைத்து பாமுருஜயம் என்று தியானேஷ். தினமொரு பாமுக கவி 2041 ஆக்குமாம். அன்றும் இன்றும். அன்று அம்மா ஆறாறு தாளாட்டு பாடி குழந்தை தொட்டில் ஈணையில் உறங்கியது. இன்று செயல்பாட்டென தூங்குகின்றது. ஃபோனுடன் விளையாடி நேரம் போக்கின்றது. இடுப்பிலும் தோளிலும் சுமந்த பிள்ளை இன்று ஃபோனுடன் தள்ளு வண்டியில் உலாவுது. அன்று பசிக்க தாய்ப்பால் ஊட்டியது, இன்று புட்டிப்பால் போத்தல் உணவாகிறது. அன்று நிலத்தில் ஓடி ஆடி விளையாடியது,
இன்று ஐபோனில் விளையாட்டு நடக்குது. நவீன யுகத்தில் ஆயாவுடன் வளரும் பிள்ளை யாரிடம் பாசம் காட்டி வாழப்போகுது. அதன் வருங்கால சமுதாயத்தில் வளர்ச்சி ஏற்படுமா? அன்று நாங்கள் அனுபவித்த இன்று பிள்ளைகள் அனுபவிக்கின்றார்களா? நன்றி, வணக்கம். வணக்கம். தினக்கவி 2186 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. இறக்கை விரிக்கும் புள்ளினம் போலே மனதும் இறக்கை விரிக்கும் கோடை. புள்ளினம் போலே மனதும் இறக்கை விரிக்கும் கோடை. புவனம் சுற்றி வரவே மெல்ல தவிக்குது மனசின் சாடை. புவனம் சுற்றி வரவே மெல்ல தவிக்குது மனதின் சாடை. பூக்களின் மேனி தழுவியே மகிழ்வாய் வீசும் வாடை. பூக்களின் மேனி தழுவியே மகிழ்வாய் வீசும் வாடை. மீண்டும் இப்படி வரவே காத்திருப்பு தொடரும் கோடை. மீண்டும் இப்படி வரவே காத்திருப்பு தொடரும் கோடை. உழைப்பின் கரங்கள் தான் உயர்த்தும் அற்புதம் இருந்தாம். உழைப்பின் கரங்கள் தான் உயர்த்தும் அற்புதம் இருந்தாம். களைத்து ஓய்ந்திடும் கால்கள் சோர்வில் வீழ்வது இயல்பாம். களைத்து ஓய்ந்திடும் கால்கள் சோர்வில் வீழ்வது இயல்பாம். உறவுகள் உணர்வுகள் இங்கு சந்திப்பில் கொள்ளும் ஆர்வம். உறவுகள் உணர்வுகள் இங்கு சந்திப்பில் கொள்ளும் ஆர்வம். மானிட வாழ்வில் கடக்கும் மணிகளும் உரைக்கும் நீதி. மானிட வாழ்வில் கடக்கும் மணிகளும் உரைக்கும் நீதி. நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு முன்னோர்களுக்கு அனைத்து பாமுறிஞ்சு வந்து ஜானடி தினமொரு வணக்கம். வாங்க. வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் தின்னடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி இலக்கம் 475. இது கடமையில் தவறாதது, இரவு பகல் பாராதது. கடமையில் தவறாதது, இரவு பகல் பாராதது. ஓயாமல் உழைக்கும் ஓட்டத்தில் கெட்டிக்காரன். ஓயாமல் உழைக்கும் ஓட்டத்தில் கெட்டி. துரத்தை பிடிப்பதில் சளைக்காதது, எல்லோருக்கும் செல்ல பிள்ளையாய். அடிக்கடி கவனிப்பதும் பாதுகாப்பதும் என் பொக்கிஷம் போல. அடிக்கடி கவனிப்பதும் பாதுகாப்பதும் என் பொக்கிஷம் போல. இதன் தேவை அருகி போனாலும் மோகம் கொண்டு வாழ்கின்றோம். இதன் தேவை அருகி போனாலும் மோகம் கொண்டு வாழ்கின்றோம். விதவிதமாய் அழகழகாய் பத்திரப்படுத்தி பாதுகாப்பதும் உண்டு. விதவிதமாய் அழகழகாய் பத்திரப்படுத்தி பாதுகாப்பதும் உண்டு. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலம் கடமையில் கண்ணாயிருந்தோம். இயற்கையோடு வாழ்ந்த காலம் கடமையில் கண்ணாயிருந்தோம். இன்று கடமையில் தவறுகின்றோம், இருந்தும் காலத்தை கடத்துகின்றோம். இன்று கடமையில் தவறுகின்றோம், இருந்தும் காலத்தை கடத்துகின்றோம். யாரிவன்? கடிகாரம். மணிக்கோடு. கடிகாரம். கை கடிகாரம். கை கடிகாரம். மணிக்கோடு. நன்றி நன்றி. கண்டுபிடிச்சிட்டீங்க. அவட அதுக்குள்ள வருது தானே. நீங்க வேற வித்தியாசமா எல்லாம் சொல்லியிருந்தா உடனே எழுதுனதா ஓட ஓட பொக்கிஷம். உண்மையிலேயே இப்போ யாரும் பார்க்குறதும் இல்லை. இப்போ 6 மணி சொல்ல முடியாது, இருக்குதான். சரியான குறைவு. இந்த ஃபோன் வந்ததும் என்னவெல்லாம் எல்லாமே இல்லாம போச்சு தானே. அன்றைக்கு இது இருக்கு. இப்போ போட்டுருக்கோணும். நான் யார் தெரியுமான்னு கேட்டுட்டு தாங்க நீங்கள் இந்த கவிதை வாங்கிச்சிருக்கோணும். இது சும்மா வாய்ச்சுன்னு வரீங்க. நான் அதுதான் தலை பார்க்க மாட்டேன். நான் யாருன்னு நீங்க கேள்வி முதலுக்கு போட்டிருக்கோணும். மீன் கடைசியா ஃபோன் சாப்பாடு வரைக்கும் வந்துட்டுது இப்போ. அப்போ இனி எதுவுமே எல்லாம் அந்த ஃபோனுக்குள்ளேயே வந்துட்டு தானே. போனை கொண்டு போய் தானே விட நேரம் பாக்குறது. ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்ட போனா போனா அப்ப இந்த கொஞ்சம் கட்டை கையால் அப்படி எதுவும் இதாக கூடைக்க மணிக்கூட கட்டணும்ன்றதுக்காக மணிக்கூட கட்டி கொண்டு போனா அந்த கலட்டி வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ எடுத்து விடுறதுனால அதை செட் பண்ணேன். இல்லை எத்தனை மணின்னு செட் பண்ணாம அவசரத்துல கட்டி கொண்டு போயிட்டேன். அங்க போனா அந்த ஹேண்ட் பேக்ல தான் மணிக்கு டெலிஃபோன் வச்சிருந்தேன்னா ஒரு ஆள் கேட்டா என்னோட வந்த கேட்டா எத்தனை மணின்னு பார்த்தா மணியை நான் 9 மணில இருந்து 10 மட்டும் அது அப்படியே வந்துருக்கு. அது அதுல நேரம் பார்த்தா தானே அதை செட் பண்ணி விடுறது. அப்புறம் அமத்தினா அப்புறம் ஓடிச்சு. அதுதான் அது பழக்கம் இல்லைங்களுக்கு. அது உண்மையிலேயே ஒரு காலத்தில் கடவுளேண்ணே. டைம் இஸ் கோல்டுன்றது கோட்டுன்னா சொல்லணும்னா இல்லை. அது இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்போ ஃபோன்லேயே பார்த்து போட்டு வஞ்சா போன டைம் பாட்டி மரலாம் இதில் பார்த்தாங்க. வெயில் நிழலில் கூரை நிழலில் வச்சு தான் பார்த்தார்கள். எத்தனை மணி சட்டியாக இருக்கும் அந்த நேரம். ஒன்றை விட்டாக்கா அந்த படியில 2வது படிக்கு விளைவு சொல்லுவா 12 ஆயிடுச்சு கம்மியான முடியலன்னா அந்த படுவா அதெல்லாம் படக்கடா அந்த 12க்கு அந்த 2வது படியில வெயில் வருமா.
அப்படி போச்சுது நிலைமை. சரி, நன்றி. நேரம் 9:31. தினக்கவி நிறைவுக்கு வர 10 மணிக்கு சேகர் அவர்கள் ரெடி ஆயிருங்கோ. வஜிதாவின் நிகழ்ச்சி இன்று தவிர்க்கப்படுகின்றது. சேகர் அவரது பிறகு சிவதர்சினி அவர்கள் வர காத்திருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.